அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 22ஆம் நாள். இதுவரை கண்ண பரமாத்மா உட்பட அனைவரையும் துயிலெழுப்பியாகிவிட்டது. இன்றைய பாடலில் ஆயர்பாடி பெண்கள் கண்ணனின் அருட்கடாட்சத்தை வேண்டுகிறார்கள். கண்ணனின் கடைக்கண் பார்வை தம்மீது பட வேண்டுமென விண்ணப்பிக்கின்றனர். பாடல் 22. அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிண்கிணி வாய் செய்த தாமரைப்பூ போல செங்கண் சிறு சிறிதே எம்மேல் வெளியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியே எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோர் எம்பாவாய். தங்களை பற்றி பெருமை அடித்துக் கொள்கின்ற பரந்த பூமியை ஆட்சி செய்கின்ற அரசர்கள் மிகுந்த பணிவுடன் நீ பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றி காத்து நிற்கின்றார்கள். அவர்களைப் போல நாங்களும் உன் அருகே வந்து காத்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் மீது அருள்மழை பொழிவாயாக. எப்படிப்பட்ட அருள்மழை? கிண்கிணி என ஒலிக்கும் சிறு மணியின் வாய்ப்போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை மலர் போன்ற கண்களை சிறுக சிறுக திறந்து விழித்து எங்களுக்கு அருளை கொடுப்பாயாக. சந்திரனும் சூரியனும் உதித்தது போல சந்திரன் போன்ற குளிர்ச்சியையும் சூரியன் போன்ற வெப்பத்தையும் எங்களுக்கு காட்டி அருள் புரிவாயாக. அப்படி அருள் புரிந்தால் எங்கள் மீதான எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடும் என்கிறாள் ஆண்டாள். எப்படி அகலிகைக்கு தன் திருவடிகளை காட்டி நற்கதி கொடுத்தானோ, எப்படி மகாபலிக்கு திருவடிகளையும் கஜேந்திரனுக்கு திருச்சக்கரத்தையும் கொடுத்து அருள் புரிந்தானோ அப்படி நமக்கும் அருள் புரிவான் கண்ணன் என்கிறாள் ஆண்டாள். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் சந்திரனும் சூரியனும் ஒரு சேர எழுந்தால் தாமரை மலர் பாதி விரிந்து பாதி கூம்பி காணப்படுமோ அதுபோல எங்கள் மேல் கண்ணா உன் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக பட வேண்டும். முழுவதுமாக உன் பார்வை எங்கள் மேல் பட்டால் அந்த முழு அருளை தாங்கும் சக்தி எங்களுக்கு இல்லை. ஆகவே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் வெளியாவோ என்கிறாள் ஆண்டாள். இறைவனின் கடைக்கண் பார்வை நம்மீது பட்டாலே போதும், நமது பாவங்கள் சாபங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்பது உறுதி. இப்பாடலின் உள்ளார்த்தம் ஆச்சாரியன், அதாவது குருவின் மகிமையை கூறுகிறாள் ஆண்டாள். இறைவனின் கடாட்சம் கிடைப்பதற்கு குருவின் பார்வை மிக முக்கியமானது. ஆச்சாரியனும், அதாவது ஒரு ஆசிரியன் தன்னுடைய அருட்பார்வையை சிறிது சிறிதாகத்தான் சிஷ்யனுக்கு காட்ட வேண்டும். தனக்கு தெரிந்ததை அனைத்தும் சொல்லிக் கொடுப்பவன் ஆசிரியன் இல்லை. சிஷ்யனுக்கு எது தெரியாதோ எது தேவையோ அதை மெல்ல மெல்ல அவனுக்கு புரியும் வண்ணம் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த பாடலிலும் ஆச்சாரியனாகிய குருவின் மகிமை சொல்லப்படுகிறது. மீண்டும் நாளை 23ஆம் பாடலில் சந்திப்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.